அவங்க கீரைக்கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஜப்பானில் இருக்க ஒரு அக்கா, காரைக்குடி அந்த அக்கா அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அவங்க ரொம்ப 1.5 மாதமாக என்கிட்ட கேட்டுக்கிருக்காங்க. அவங்களுக்காக செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஓயில் எண்ணெய் ஊற்றின பிறகு வந்து கடுகு, ஜீரகம், உளுந்து இது 3ஐயும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட வரமிளகாயும் கருவேப்பிலை 2ம் பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு வந்து இடிச்சிட்டோ இல்லைன்னா மிக்சியில் குறை அடிச்சுட்டு கூட போடலாம். ஆனால் தோலோடு அடிச்சுட்டு போடுங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வந்து போடும்போது வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே இருந்தால் போதும். அதே மாதிரி தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம தேங்காய் வந்து அரைச்சிட்டு நம்ம போடுறது. இந்த தேங்காய்க்கு என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, பின்ன ஜீரகம், இதை 3ஐயும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், பின்ன உப்பு, இந்த 3 தான். வேறு எந்த இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சள் பொடியும் பின்ன பெருங்காயத்தூளும் இதையும் இந்த மசாலா எல்லாம் போட்ட பிறகு இது கூட கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு கீரையும் இந்த இதிலே வதக்கி எடுத்துருங்க. வேறு எதையும் தண்ணியோ வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கீரையை இதிலே நல்லா இந்த இதிலே வதங்கி எடுத்த பிறகு இது கூட தேங்காய் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டும் இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த இதிலே வதங்கி நல்லா வந்த பிறகு குக்கான பிறகு இது கூட நம்ம வந்து உப்பு போட்ட பிறகு துவரம் பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு இந்த துவரம் பருப்பை இது கூட ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இருந்தாலே போதும். கீரைக்கூட்டு பிரமாதமாக ரெடி ஆகிடும். இந்த கீரைக்கூட்டு வச்சு மீல்ஸ் சைவ சாப்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோ வரும். மறக்காமல் இந்த வீடியோ காரைக்குடியில் இருக்க எங்கள் ஊர் அக்கா ஜப்பானுக்காக போகுது இந்த வீடியோ. தேங்க்யூ.